20 லட்சமோ இல்ல 40 லட்சமோ டர்ன் ஓவர் தாண்டி இருக்க மாட்டீங்க. ஆனா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருப்பீங்க. அப்படி இருந்து கூட ஜிஎஸ்டியை கட்ட மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஏன்னா எங்களுக்கு டர்ன் ஓவர் தாண்டல அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட சொல்றீங்க. சார், நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டீங்கனாலே எனி சேல்ஸ் ஆஃப்டர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க 1 ரூபி சேல்ஸ் பண்ணா கூட அதுக்கான ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கு அப்புறமா 20 லட்சம் 40 லட்சம் லிமிட் உங்களுக்கு வராது. இது எதுக்காக இந்த லிமிட் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எனக்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனோட த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். 20 லட்சம் வரைக்கும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, 40 லட்சம் வரைக்கும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுதே தவிர நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த லிமிட் உங்களுக்கு வராது. ஒன்ஸ் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேரு வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஈவன் 1 ரூபி சேல்ஸா இருந்தாலும் சரி அல்லது 1 crore சேல்ஸா இருந்தாலும் சரி நீங்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும், அதை கவர்மெண்ட்டுக்கு கட்டணும்.